ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரெஷ் ஜூஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாவப்பழம் ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ வந்து நாவப்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சீசன் இருக்கும்போது இந்த ஜூஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாவப்பழத்தை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணி நாவப்பழம் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம். கழுவி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கத்தி வச்சு அந்த நாவப்பழம் மேலே இருக்க அந்த சதையை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், அலசி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு பழமாக எடுத்து அந்த மேலே இருக்கிற சதையை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு அந்த விதையை தனியாக எடுத்துகிட்டு போகிறோம். விதையை தனியாக எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தாங்க. இது அந்த மேலே இருக்க சதையை கட் பண்ணி எடுக்கிறதாங்க கொஞ்சம் டைம் ஆகும், ரொம்ப நேரம் ஆகாதுங்க. அது கூட வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம மாற்றிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நாவப்பழ சதையை வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாமே கொட்டை எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம வந்து இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கூட வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணல, ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுறோம். நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நீங்கள் தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பழம் போடுறீங்களோ. இது வந்து நான் ஒரு ஆளுக்கு செஞ்சேன், அதனால் கரெக்டாக பழம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 15லேருந்து 20 பழம் தாங்க போட்டேன். போட்டுட்டு அடித்து எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், ஜூஸ் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. ஜூஸ் ரெடி. இப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி கிளாஸுக்கு மாற்றிக்க போகிறோம். நீங்கள் ஐஸ் வேணுன்றவங்க ஐஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஐஸ் ஆட் பண்ணல. மோஸ்ட்லி இது ஐஸ் ஆட் பண்ணாமல் குடிக்கிறது நல்லது. ஓகேங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதே போல் நிறைய வீடியோ இருக்குது. சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு எதனா வீடியோஸ் வேணும், இல்லை வேறு எதனா ஜூஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். நம்ம ட்ரை பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு.